இன்றைய தினத்திலே தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பின்னை விட்டு மறந்தாலும் மக்கள் மனதில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ஆசியோடு கழகத்துடைய பொதுச் செயலாளர் வீரமங்கை எங்களது அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய சாவினால் உயிரிழந்த 58 பேருக்கு மேலே உயிரிழந்த சம்பவத்தை கண்டிக்கின்ற வகையிலே தமிழக அரசையும் தமிழக காவல்துறையையும் அந்த துறையினுடைய அமைச்சர்களையும் கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கள்ளச்சாராயம் என்பது நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்து அங்கிருந்தே வந்திருக்கின்றேன். இது அரசியலுடைய தலையீடு இல்லை என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் சொல்கின்றார். அந்த சட்டமன்றத்திலே சென்ற ஆட்சி காலத்திலே நடந்த கேஸுகளை ஃபைல் பண்ணியிருப்பதாக எடப்பாடி ஆட்சி காலத்திலே சொல்கின்றார். அதை மட்டுமல்ல, அவர் அதை சொல்லுகின்றார், அவங்களுடைய அப்பா கருணாநிதி ஆட்சி காலத்திலே அந்த பகுதியிலே சாராயம் விற்றதை அதை சொல்ல அவர் மறந்திருக்கின்றார். இது அந்த பகுதியிலே தொடர்ந்து கள்ளச்சாராயத்தை விற்று வருகின்றார்கள், உயிர் மாண்டு கொண்டு இருக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல, விழுப்புரம் மாவட்டத்திலையும் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த கள்ளச்சாராயம் இனி தொடராது, உயிரிழப்பு வராது என்று அந்த நேரத்திலே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் சொன்னார். இவருக்கு அதுக்கு முன்னால் இருந்த ஆட்சி காலத்திலே பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு வாக்குறுதிகளையும் கொடுத்துதான் தமிழக முதல்வராக வந்தார்கள். கள்ளச்சாராயத்தை அறவே ஒழித்து விடுவேன் என்று கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்களும் கருணாநிதி மகள் கனிமொழி அவர்களும் அவருடைய பேரன் உதயநிதி அவர்களும் பல்வேறு மேடைகளே அவருடைய கட்சியினுடைய சார்ந்த அனைவருமே அவர் வாக்குறுதி கொடுத்து மக்களிடத்தை ஏமாற்றி வாக்கு பெற்று இந்த கள்ளச்சாராயம் இந்த ஆட்சியிலே தமிழகத்திலே முதன்மையாக கள்ளச்சாரம் அதிகமாக இருக்கின்ற ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி என்ற நிலைப்பாட்டிலே சென்று கொண்டு இருக்கின்றது. காலத்திலே செந்தில் பாலாஜி அவருடைய துறையாக இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ முத்துசாமி அந்த இடத்துல இந்த பதவியை வைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது அவர்கள் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கின்றவர்